அனைவருக்கும் வணக்கம். இது வின்ஸ்டாரோட F1 மாடல் நியூ மாடலோட ஃபிட்டிங் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்க்ரூவையும் அவுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்க்ரூ, இந்த ராட் வந்து இந்த பக்கமாக பேஸ் பண்ணிக்கணும். மேலே வந்து போல்ட் இருக்கணும். இது 2 ஸ்க்ரூ அப்புறம் டைட் பண்ணிடுங்க. நல்லா கீழே வரைக்கும் உட்கார வச்சுட்டு அதே மாதிரி இந்த போல்ட்டை விட்டுடுங்க. இந்த போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இது வந்து த்ரெட் டை செட் போட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த போல்ட் இந்த பக்கம் கீழே இருக்கிற போல்ட்டாக வைக்கணும். போட்டுட்டு இந்த ராடு வந்து பின்னாடி வரும். அதே மாதிரி இது ஃபிட் பண்ணி இந்த ஸ்க்ரூ போய் இங்கே மாட்டோம். ஏன் இதுன்னா இந்த ஸ்ப்ரிங் இது வந்து இந்த இதில் வந்து இடிக்காது, அதுக்காக தான் இந்த கட்டி கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த சைடு அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கும் ஒரு ஸ்பேரு, சீட் புஷர் ஸ்பேர் இருக்கும், ஒரு ஸ்பேனர் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு செட்டு எல்லாமே. இந்த ஸ்பேனர் எதுவும் நீங்கள் வச்சுக்கோங்க, தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ப்ரிங் எப்படி மாட்டணும்னா, இது மாட்டிட்டு இந்த கொக்கியை வந்து இங்கே மாட்டணும். இங்கே மாட்டிட்டு இதை இப்படி மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இந்த கொக்கியை 3வது இதுலையோ இல்லை உங்களுக்கு எந்த இது டைட்டாக வேணுமோ அந்த மாரி மாட்டிக்கணும். இதுமாரி மாட்டிக்கணும். அதேமாரி அந்த சைடு இதுவும் அதே கான்செப்ட் தான். கொக்கி அதில் மாட்டி இப்போ உட்காரக்குள்ள நீங்கள் எப்படி போகணும்னு நினச்சிக்கலாம், இப்படி கூட போகலாம். அந்த மாதிரி போய்ப்போம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த ஹேண்டில் போல்ட் எடுத்துகிட்டு இதை ஃபிட் பண்ணிங்க. ஃபிட் பண்ணக்குள்ளே மண்ணில் இருக்கிற பார்த்துங்க விஷயம். ஏன்னா இல்லைன்னா தெர்மோகால் ஏதாவது மேலே வச்சிங்கன்னா அழுத்தக்குள்ளே அந்த டேமேஜ் தான் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 20 டிஸ்க் கொடுத்துருக்கோம். இது ஒரு செட்டு உள்ள ஒரு செட்டு இருக்கும். டோட்டலாக என்னென்ன 20 டிஸ்க் இருக்கும். இது வந்து சிறுதானியம் அப்படி போடுறதுக்கு. இது வந்து கடலை, மக்காச்சோளம், காய்கறி விதைகள், சோயாபீன்ஸ் அந்த மாதிரிலாம் போடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த கேப்புக்கு பதில் இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு இந்த கேப்பும் போடலாம். அந்த மாதிரி இது வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட். வந்து கம்பு, கேவுரு, நெல்லுக்கெலாம் ஆழமாக போனால் முளைக்காது. அதுக்காக இந்த செட்டு கொடுத்துருக்கு. இது 2 செட்டு மொத்தம் 12 செட்டு கொடுத்துருப்போம். இதுவும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம்
டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு டம்மிகள் அதை கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கியூஆர் கோடு இருக்குது, அது ஸ்கேன் பண்ணிக்கலாம் பண்ணலாம். இதில் வந்து டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸ்ப்ரிங் இருக்குது. அதேமாதிரி இந்த இது போடக்குள்ள 2 கை யூஸ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிக்கங்க. கரெக்டாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். இது ரிவர்ஸ் மாடலாம் போகும். ஆன் பண்ணிக்கலாம். இது போயிட்டு இப்படி ரிவர்ஸும் வந்துக்கலாம். அதேமாதிரி இது ரிமூவ் பண்ணிங்க. டம்மி மேலே இருக்கும். திருப்பி வந்து உள்ளே வந்து சீடர் மிஷின் இருக்கும். அதேமாதிரி இது போடக்குள்ள கரெக்டாக போடணும். ஏன்னா இதில் ஒரு கட்டு இருக்கும். இந்த சீட் புஷரில் வந்து கட்டு இருக்கும். இது உள்ளே வைக்கக்குள்ள கரெக்டாக இப்படி தான் போடணும். ரைட் ஹேண்ட் சைடில் வர மாதிரி தான் போடணும். அதேமாரி இந்த இது கொஞ்சம் பழைய மாடல் மாதிரி இருக்காது. இது புது மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். C7 பயிர் போடுற மாதிரி வச்சுருக்கீங்க. அதேமாரி டம்மி மேலே போடுங்க. மேலே போட்டுட்டு இதுமாதிரி போட்டுங்க. மேலே ஒரு மேல் கவர் எல்லாமே கைப்பிடி மேலே இருக்கும். அதை மாற்றி போடுவோம்னா அவ்வளோதான். டிஸ்க் போடுறதா இது முடிஞ்சு.